ஒரு அழகான சின்ன கிராமம். இந்த கிராமம் முழுவதும் சின்ன சின்ன வீடுகளால் நிரத்தது. நிம்மதியான காற்று, அங்கு அழகான நிலங்கள் இருந்தன. அதில் விவசாயிகள் விவசாயம் செய்தார். ஒரு விவசாயியின் மகள் பொன்னி. அவள் மிகவும் புத்திசாலி. தன் தம்பி தங்கையை விட திறமைசாலி. அவளின் கனவு தான் படித்து ஒரு மருத்துவர் ஆக வேண்டும். தன் தந்தையின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும். அவள் தினமும் பள்ளிக்கு சென்று படித்தாள். வகுப்பில் முதல் மாணவி என்று பெயர் எடுத்தார். ஒரு நாள் பொன்னியின் பள்ளியில் நடனம் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடந்தன. அதில் பொன்னி முதல் மாணவியாக வந்தாள். அவளின் ஆசிரியை மற்றும் சக மாணவர்கள் அவளை கைதட்டி மகிழ்ந்தன. அவளின் தோழி சித்ரா அவளை அன்புடன் கட்டி அணைத்தாள். அந்த நாள் அவளுக்கு மகிழ்ச்சியானதாக இருந்தது. பொன்னி தனது விடுமுறை நாள் அன்று தனது தந்தைக்கு உதவி செய்வாள். நிலத்தில் வேலை செய்வாள். தனது தாய்க்கு சமையல் செய்யும் போது உதவி செய்வாள். தனது தம்பி தங்கையுடன் விளையாடுவாள். மற்றும் தனது படிப்பில் கவனம் செலுத்துவாள். இப்படி பொன்னியின் அன்றாட வாழ்க்கை இருந்தது. ஒரு நாள் பொன்னியின் பள்ளியில் அவர்களை சுற்றுலா அழைத்து சென்றன. அத்து ஒரு விலங்குகள் சரணாலயம். அதில் சிங்கம், புலி, மான், கரடி, யானை, முயல், ஒட்டக சிவிங்கி என பல விலங்குகள் இருந்தன. மாணவர்கள் அனைவரும் அதை கண்டு ரசித்த. பொன்னியும் ரசித்தாள். ஒரு நாள் இரவு நேரத்தில் பொன்னி மற்றும் அவளது குடும்பத்தினர் தூங்கிக் கொண்டே இருந்தன. அப்போது பொன்னிக்கு மிகவும் பயங்கரமான கனவு வந்தது. அந்த கனவில் அவள் ஊரில் உள்ள ஒரு பழைய அரண்மனையில் ஒரு பூதம் அவளை அழைத்தது. பொன்னி பயத்தில் கண் விழித்தாள். அவளது தந்தை அவளை சமாதானம் செய்தார். என்ன ஆச்சு, நீயே அழகிறாய் என்று கேட்டார். அப்போது பொன்னி தனக்கு வந்த கனவை பற்றி சொன்னாள். அவளது தந்தை நீ பயப்படாதே, ஒன்றும் இல்லை என்று சமாதானம் செய்தார். பிறகு பொன்னி உறங்கினாள். அவளது தந்தைக்கு ஒரு விதமான அச்சம் வந்தது. காலை பொன்னி தனது பள்ளிக்கு சென்றாள். பொன்னியின் தந்தைக்கு அவளை பற்றி கவலை வந்தது. பொன்னி இதை பற்றி எதுவும் நினைக்காமல் தனது கவனத்தை அவனது படிப்பின் மீது செலுத்தினாள். ஒரு சிறந்த மாணவியாக வந்தாள். ஒரு நல்ல மருத்துவராக இருந்தான்.